நிறைய முயற்சிகள், நிறைய தோல்விகள். எத்தனை தடவை போராடினாலும் முட்டினாலும் அது மாறவே மாட்டுது. நமக்குன்னு ஒரு காலம் வராதா? இந்த காலம் மாறாதா? எப்போவாவது இந்த பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சு நமக்கு நினச்ச பிடிச்ச வாழ்க்கை அமையாதா? அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் ஏக்கம் வரும். ஏக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட சில நேரங்களில் தோணும், நமக்கு தான் அந்த திறமை இல்லையோ, நம்ம கரெக்டான வழியில் போகலையோ, நம்ம எந்த விஷயத்தையும் உருப்படியாக பண்ண மாட்டோமோ, நம்ம எதுலேயுமே கரெக்டே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் தலைதோங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் செல்ஃப் கிரிட்டிசிசம், செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னையே பாயிண்ட் பண்ணிக்கிறது, நான் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்மளையே ப்ளேம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளை அறியாமலேயே நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலு கீழே கடகடன்னு ஓடிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் கிடைக்காது. ஒரு பயம் கலந்த ஒரு நம்பிக்கை தான் எப்பயுமே இருக்கும். எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இந்த செல்ஃப் டவுட் நம்மளை ரொம்பவே கீழே தள்ளிடும். அப்போது அந்த செல்ஃப் டவுட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுலேருந்து ஹேண்டில் பண்ணி வெளிவருவது எப்படி அப்படின்ற ஒரு அழகான டாப்பிக்கோட இந்த எபிசோட் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில், நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செமையாக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா? இல்லை போகலையா? போகலைனாலும் கண்டிப்பாக டைம் ஆக ஆக, நேரம் மாற மாற இதுவும் கடந்து போகி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக அமையும் நண்பா, நண்பி. உங்களோட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறையா பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். பட் இன்னமும் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவுனால் மட்டும்தான் என்னால் நான் என்ன செல்ஃப் டவுட் பண்ணாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் முழுக்க என்னோடய பேஷனுக்காக, எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல், யாரையும் ஏமாற்றாமல், என்னுடைய முழுக்க ஹார்ட் ஒர்க்னால் உங்களை மட்டுமே நம்பி உங்களால் நான், உங்களுக்காக நான் அப்படின்ற டைலாக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அது மட்டும்தான் என்னை ஓட வைக்கும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ப்ளீஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாட்காஸ்ட் க்ரோ ஆகும். நீங்கள் எப்படி இந்த பாட்காஸ்ட் மூலமாக பெனிஃபிட் ஆகுறீங்களோ அதே மாதிரி நம்ம நிறைய நண்பா நண்பிகள் நம்மளோட இணைவாங்க. நமக்கு கிடைத்த இன்பம் நிறைய பேருக்கு போகணுமில்ல. அது மட்டும் இல்லாமல் அதுதான் என்னுடைய உந்துதலும் கூட. உங்களுக்காக ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்போயுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எனக்கு என்னைக்காவது உங்களுடைய ஃபீட்பேக் மெசேஜ் என் கூட பேசுவீங்க அப்படின்றத நினச்சி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்புவீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆல்ரைட், நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாட்காஸ்ட் இப்போ யூடியூப் மியூசிக்லேயும் அவைலபிள் இருக்குது அப்படின்றத சந்தோஷமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். ஆல்ரைட், இன்றைக்கி டாப்பிக்கில் போயிடலாம். செல்ஃப் டவுட். இப்போயே கூட நான் செல்ஃப் டவுட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள் கூட. நீங்கள்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மனசு சொல்லுது, என்னுடைய நண்பா நண்பிகள் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினச்சி தானே இங்கே வர்றாங்க. அப்போது ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களால பண்ண முடியும்னா
சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுறதும் 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறதும் தான். அதை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த ஒரு செல்ஃப் டவுட்டை உடச்சி தள்ளுது. நம்ம ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியரோட அவருடைய ஒரு கோட்டோட அதை ஆரம்பிப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் டவுட்ஸ் ஆர் ட்ரைட்டர்ஸ் அண்ட் மேக் us lose the good we oft might win by fearing to attempt. ரொம்ப அழகான வரிகளில் நம்மளுடைய சுய அந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல, கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அது ஒரு சாத்தான் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை தரைமட்டமாக்கிவிடும். நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை உடைச்சி வாழும் நாட்களையே ரொம்ப கஷ்டமாக்கிடும். மற்ற எத்தனை பேர் யார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ப்ளேம் பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் கீழே போகவே மாட்டீங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் அவர் பண்ணார் அவள் பண்ணா அப்படின்னா உங்களால் வாழவே முடியாது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். அப்போது அந்த செல்ஃப் டவுட்டுக்கு அவ்வளோ பெரிய பேட் இம்பேக்ட் நம்ம லைஃப்பில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம ஹேண்டில் பண்ணிடணும். செல்ஃப் டவுட்டுக்கான ரீசன் நிறையா கேட்டிங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது. சில நேரங்களில் நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்காமல் இருக்கலாம், தள்ளி போகலாம், நம்ம நினச்சதை அடையாமல் இருக்கலாம், ரொம்ப டைம் எடுக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு நாள் எல்லாமே மாறுன்ற நம்பிக்கை, எல்லாமே வருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் செல்ஃப் டவுட் வரும்போது நம்மளை வேகமாக ஓடுறோம் அப்படின்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஓடுறது ஒரு பக்கம். நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. ரெண்டாவது, நீங்கள் ஓடும்போதே ஒரு தண்ணிக்குள்ளே ஓடுறீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு லேண்டில் ஓடுறதுக்கும் வாட்டரில் ஓடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்து உங்களோட இடுப்பில் ஒரு பெரிய சங்கிலியை கட்டிடுறாங்க, நீங்கள் ஓடுறீங்க. அப்போது இந்த சங்கிலி சொன்ன பார்த்தீங்களா, தேர்டு, அதுதான் உங்களோட செல்ஃப் டவுட்டு. நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஓடவே முடியாது. உங்களை பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அந்த சங்கிலி சுற்றிக்கிட்டே இருக்கும் பின்னாடி பேக்வேர்டில். அப்போ உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த செல்ஃப் டவுட், சுய சந்தேகம், செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்ற சொல்கிற இத்தனை வேர்ட்ஸாக இருந்தாலும் அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம அதை மாற்றி வைக்கிறது? ஸோ இப்போ உங்கள்கிட்ட செல்ஃப் டவுட் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில டைம் எனக்குள்ளே சந்தேகம் வரும்ப்பா, ஆனால் அது செல்ஃப் டவுட் இல்லைன்னு சில பேர் சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களால் எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது யாராவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கனாலே அதை நீங்கள் ஏற்றுக்கவே தயங்குவீங்க. ஐயோ அதெல்லாம் நான் இல்லைங்க, இதெல்லாம் அப்படி நடக்கிறத நான் என்னங்க பண்ணேன். பணிவுன்றது வேறு. ஆனால் மற்றவங்க பாராட்டும் போது கூட அதை எடுத்துக்கிறாமல் நம்ம என்னத்தை பெருசாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறது வேறு. அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் க்ரெடிட் கொடுக்கவே மாட்டீங்க. குட் ஜாப், சூப்பராக பண்ண, நல்லா அருமையாக பண்ண அப்படின்ற மாதிரிலாம் எதையுமே நீங்கள் பேசிடவே மாட்டீங்க. எப்போவுமே ஒரு கன்சர்வேட்டிவாக உங்களுக்குள்ளே இருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா, யூ கான்ஸ்டன்ட்லி சீக் ரீஅஷூரன்ஸ். எப்போ பார்த்தாலும் இது நடந்துருமா, நடக்காதா, நடக்காது, நமக்கெல்லாம் எதுவுமே கரெக்டாக நடக்காது, இது எல்லாமே வேஸ்ட்டு தான், இது கரெக்டு கிடையாது, எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து லோ செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையே இருக்காது. நம்மளையே நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றின உயர்வான எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. அது எல்லாமே ஒரு செல்ஃப் டவுட்டுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. அதுக்கப்புறம் யூ ஃபீல் லைக் யூ ஆர் நெவர் குட் இனஃப். என்ன தான் பண்ணாலும் நான் கரெக்டு கிடையாது, எது பண்ணாலும் வேஸ்ட்டு தான், என்னத்தை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் வெற்றி அடையவே மாட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு நாள் கூட நம்ம நினச்சது நடந்தது கிடையாது, நடக்கும் நினச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர நடக்கலையே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும். அப்போது என்ன செய்யணும்? ஹவு டு ஓவர் கம் இந்த ஃபியரு, இந்த செல்ஃப் டவுட்டு, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம எபிசோடே. அதில் அந்த 8 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். செல்ஃப் டவுட்னா உங்களை நீங்களே பிடிச்சி நிறுத்தி வைக்கிறீங்கன்னு அர்த்தங்க. வேறு யாருமே உங்களை நிறுத்த போகிறதில்ல, நீங்கள் மட்டும்தான். இது உங்களுடைய பயத்தினாலேயோ இல்லை உங்களுடைய மிஸ்டேக்னாலேயோ வரலாம். பட் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்மளை பலப்படுத்த தான் செய்யும், பலவீனப்படுத்தாது. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த லேர்னிங் மூலமாக தான் நம்ம மெருகேற்றிக்க முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்க முடியும். அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மிரர் இருக்குது அப்படின்னா மிரர் முன்னாடி போங்க.
உங்களை பற்றின 3 நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை டெய்லி சொல்லுங்கள். அப்போது உங்களை அறியாமலே உங்கள் மனசு அந்த செல்ஃப் டவுட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். செகண்ட் பார்த்தோன்னா திங்க் பேக் டு யுவர் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இது நல்ல ஒரு சூப்பரான டூலு. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் எ ஃபென்டாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் பெற்ற வெற்றி, இப்போ பெற்றுக்கிட்டு இருக்க வெற்றி, நிறைய ஹார்ட் டைமிங்ஸில் நீங்கள் எப்படி அதில் சர்வைவ் பண்ணீங்க, எப்படி அந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணீங்க, அதற்கான அச்சீவ்மெண்ட்டை, க்ரெடிட்டை நீங்கள் திருப்பி விட நினச்சி பார்க்கணும். அப்போ உங்களை அறியாமலே ஓகே, அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் போது இதை ஏன் நான் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். 3வது முக்கியமான பாயிண்ட், நம்ம அடிக்கடி எவ்ரி எபிசோடில் நம்ம பேசுகிற ஒரு விஷயம், ட்ரை நாட் டு கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். நிறையா நேரங்களில் செல்ஃப் டவுட் எப்போ வரும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்களோடையோ, நம்ம பார்க்குறவங்களோடையோ, ஒரு செலிப்ரிட்டியோடையோ, கொலீக்கோடையோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோடையோ ஒரு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒன்றே நம்ம மனசு லெவலில் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை ஆணி அரைஞ்ச மாதிரி நினச்சிக்கணும். எனக்குள்ளேயும் அதை சொல்லிக்கிறேன், எவ்ரி ஒன் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ சில பேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டில் நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, பாட்காஸ்ட் நல்லா பண்ணுறேனா இல்லை அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ நல்லா பண்ணால் கூட ஒரு 10,000 ஃபாலோவர்ஸோடு நம்ம ஸ்டாப் ஆகி நிற்கிறோம். ஆனால் அதுக்காக என்னால் அதை விட்டுட முடியாது. ஏன்னா அந்த 10,000 பேரில் 10 பேர் நம்ம பாட்காஸ்ட்டை நிறைய டஃப்பான சுச்சுவேஷனில் கேட்டு அவங்க வாழ்க்கை மாறி இருக்குது. நிறைய நண்பிகள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அப்போ அது எல்லாமே ஏதோ ஒரு நல்ல விஷயத்த, ஏதோ ஒரு கரெக்டான பாத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய பேஷன் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதுவும் பண்ணலைன்னா என்னால் இருக்க முடியுமான்னு தெரியலை. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் யாரோ ஒருத்தவங்க தொடமுடன்னு பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ வியூஸ் போகுது, அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சில நேரங்கள் எனக்குள்ள தோணும். ஆனால் எல்லா பேரோட லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ எப்போவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படிலாம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்மளோட ட்ரீமை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். அடுத்தவங்களால் கம்பேர் பண்ணுறாலும் நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. கம்பேர் பண்ணுறதோட அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனால் ஐயோ அவன் மாறுறானே, வளர்றானே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவள் இப்படி இருக்காள் அப்படின்னு நினச்சி வெந்து நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்க வேணாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் சப்போர்ட்டிவ் பீப்புள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே நம்மளை கீழே தள்ளுறாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நதி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, இடையில ஒரு 10 டேமு இருக்கிற மாதிரி தான் அந்த மக்கள் எல்லாமே. நம்மளை ஸ்லோ பண்ணுவாங்க, பட் ஆனால் ஸ்பீடப் ஆக முடியும். ஆனால் 10 டேம் இருக்கிற இடத்துல 100 டேம் இருக்குன்னா அந்த வேகம் இன்னும் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும், நம்மளால் போகவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, நம்மளை கீழே தள்ளுறாங்க, அவங்க நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க. ஏன்னா அவங்களே நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி குறைச்சிடுவாங்க. எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்க மக்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும், நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நல்ல பாசிட்டிவான தாட்ஸை பாசிட்டிவாக வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிமெம்பர் யூ ஆர் யுவர் பிக்கஸ்ட் இன்னர் கிரிட்டிக். நம்ம யாருமே நம்மளை ஹோல்ட் பண்ண முடியாதுங்க. யார் என்ன சொன்னாலும் கடைசியில் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம மனசுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. நல்லா ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறது வேறு, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு. நீ தான் காரணம்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் புண்படுத்திக்கிறாதீங்க. ஏன்னா அது எல்லாமே நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்களை நீங்கள் எப்போவுமே மெருகேற்றிக்கிட்டே இருங்க. நல்லா பண்ணுற, இது கரெக்டாக பண்ணு, அடுத்து இந்த ஸ்டெப் எடு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் சீக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். இது ஓகே. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளால் முடியலை அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளையே. அப்போ ரொம்ப அதிகமாக டவுட் இருக்குது, பர்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஃபீலிங்ஸை பேசக்கூடிய நல்ல வெல்விஷராக இருக்கலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு,
அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸாக இருக்கலாம், சைக்காட்ரிஸ்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. ஸோ அடுத்து ஸ்டார்ட் ஜேர்னலிங். ஸோ ஒரு எஃபர்ட் எடுங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க எவ்ரிடே அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிங்க. இது ரொம்பவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையுமே இதை சொல்லியிருக்கேன், நானும் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல சேஞ்சஸ் நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, பி ஸ்கெப்டிக்கல் ஆஃப் யுவர் தாட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் கிடையாதுன்றதை நீங்கள் மனசில் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நான் சரி கிடையாது, நான் இப்படி மோசமாக இருக்கேன் அப்படின்ற எண்ணங்கள் நீங்கள் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, என்கரேஜ் பண்ணக்கூடிய தாட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸை அழிச்சிருங்க. ஸோ நெகட்டிவ் திங்கிங் இஸ் எ மென்டல் ஹேபிட் தட் கன்சியூம்ஸ் அஸ் மோர் தென் இட் ஷுட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய டைமு, நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. நம்மளை அறியாமலே நம்ம பின்னோக்கி தள்ளப்படுறோம். அப்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எரியணும். ஸோ உங்களால் ஈஸியாக மாற்ற முடியுங்க. ஸோ ஒன்றே ஒன்று, ஒரு பேஷன்ஸ் வேணும், கமிட்மெண்ட் வேணும். இந்த 2 விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஈஸியாக, சூப்பராக, பெட்டராக மாறுங்க. ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணி நம்மளுடைய அந்த செல்ஃப் டவுட், அந்த சுயமரியாதையை கலைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிடலாங்க. கண்டிப்பாக நிலைமை மாறும். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது நொடியில், நேரத்தில் உங்களை ரொம்பவே நீங்கள் செல்ஃப் டவுட் பண்ணியிருக்கீங்க, உங்களை நினச்சி நீங்கள் ரொம்பவே ஷேம்ஃபுல்லாக திங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி கடந்து வந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எழுதி அனுப்ப முடியுமா? RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதி அனுப்புங்க. த பெஸ்ட்டு ரைட்டப்புக்கு ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு உங்களுக்கு இருக்குது. பார்க்கலாம் யார் எழுதி அனுப்புறீங்கன்னு. ஆல்ரைட், நம்ம எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது மனோ. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், RJ_Mano. நீங்கள் கேட்டுக்கிறீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக, சிறப்பாக, செம்மையாக கண்டிப்பாக அமையுங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்கள் நம்ம கூட இணைய முடியும். ஸோ நிறைய பிளான் இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண பின்னாடி நமக்குன்னு ஒரு மீட்டப், விர்ச்சுவல் மீட்டப், நமக்குன்னு பாசிட்டிவிட்டியை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல், இது எல்லாமே கொண்டு வரணும் ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் தேட், த கிரேட் மூமெண்ட். டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன், டெஃபினெட்லி அப்படின்ற நம்பிக்கை விதையை விதைச்சிட்டு உங்களுக்கு RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் காத்துக்கிட்டு இருக்க போகிறேன். உங்களுடைய டெக்ஸ்ட் எல்லாமே எழுதி அனுப்புங்க, உங்களுடைய ரேட்டிங்ஸும் கொடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஆல்ரைட், பை பாய், see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.